மெத்தட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கலாம்டா. இந்த கெட் நேம் செட் நேம் அப்படின்றது நம்ம ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 த்ரெட்டு பாஸ் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் நேம் செட் பண்ணிக்க முடியும்டா. அதை வந்து கெட் நேம்னு சொல்லுவாங்க. கெட் ப்ரியாரிட்டி அப்படின்னா எனக்கு வித்ட்ரா டெபாசிட் 3மே நடக்குதுன்னா டெபாசிட்டுக்கு ப்ரியாரிட்டி முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. இஸ் அலைவ்னா அந்த த்ரெட் வந்து இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜாயின் அப்படின்றது பை டிஃபால்ட்டாக த்ரெட் வந்து சைமல்டேனியஸாக தான் வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதே ப்ரோக்ராம் என்ன பண்ணுறேன்னா இவனை ஓகே இது இருக்கட்டும். கண்டிப்பாக இது வந்து எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணா, அதனால் என்ன பண்ணுறேன் ட்ரைக்குள்ளே போட்டேன். என்னப்பா அனுப்பியிருக்கேன்ப்பா. ஒரு 5,000 கொடுப்போம்டா. 1000னா 1 செகண்ட் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அது வேலையே பண்ண போகுது. மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன எக்ஸப்ஷன் அக்கறாக வாய்ப்பு இருக்குன்னா இன்டர்ப்டட் எக்ஸப்ஷன் தானே அது அக்கறாகும். அதாவது த்ரெட்டுன்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே ஓகே. நான் இதேமே ஒரு ஃபார் லூப்பில் போட்டுக்கிறேன்டா. ஏதோ மிஸ்டேக் பண்ணுமா அப்படின்னு ஒரே சொல்லுங்கடா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் படுத்த எதாவது போட்டு வச்சுட்டு போனேன். கரெக்ட். இப்போ எனக்கு என்ன பண்ணால் 1 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்வேதான்ற நேம் பிரிண்ட் பண்ணணும்டா, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வந்து எனக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு ஃபார் லூப் மட்டும் போட்டுக்கிறேன். 1 வந்து i less than or equal to 5 வரைக்கும் போட இப்போதைக்கு. ஓகேடா. வேரியபிள் ஐ ஓகே சரிடா, இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிக்கன்னா இதை நீங்கள் இந்த ட்ரை கேட்சை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அது ஃபார் லூப் 1 to 5 வரைக்கும் ரன் ஆக போகுது. 1 செகண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் அது என்ன பண்ணும் உங்கள் நேமே பிரிண்ட் பண்ண போகுதுடா, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த த்ரெட்டை பேஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்ப்ரட் எக்ஸப்ஷன் தான் அதிகமாக ஆகும். அதனால தான் நான் அதை போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். சேம் ப்ரோக்ராம் இது, நான் சேஞ்செலாம் பண்ணல. கால் பண்ணிக்குமா கால் பண்ணலையாடா? ரன் டியூன் ஷாட் எல்லாமே ரன் பண்ணிக்கும். ட்ரை ஒர்க் ஆச்சுன்னா தான் கேட்சுக்குள்ளே போகவே போகாதே. நான் இங்கே சும்மா ஒரு பிளெண்டிங் ஸ்டேட் பண்ணி ஏதாவது அக்கர்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன்டா. விச் மீன்ஸ் ஒரு நிமிஷம் தூங்க போகுது, தூங்க முடியாதுன்னா அவனே ஏதோ சொல்லிடுவான். ஓகேடா, 1 டைம் தூங்கிட்டு தான் என்னோட நேம் வந்து அதை பிரிண்டே பண்ண போகுது, ஒன்றுமே இல்லை. டைம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாமோ? சரி பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டால் எல்லாமே இப்போ 5 போட்டால் இம்மீடியட்டாக தான் வரும். ஆனால் த்ரெட்டுங்கிறனால நான் வந்து ஸ்லீப் கொடுத்துருக்கேன். 1000 அப்படிங்கிறது 1 செகண்ட்ரா. மேபி நம்ம வேணால் 500 வச்சுக்கலாம். 0.5 செகண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1:1ங்கிறப்ப எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் இதே இடத்துல 2 ஐ மீன் இதே போல் ஒரு 3 த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறேன்டா. இன்னொரு 3 ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். T2ன்னு வச்சுக்கிறேன், இவனை T3ன்னு இவனை வச்சுக்கிறேன், இவனை T4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், சைமல்டேனியஸ்லி T2வையும் ஸ்டார்ட் பண்ணுறேன், T3வையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். T4ஐயும் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போதைக்கு நான் ரன் மட்டும் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஸ்வேதான்றது கரெக்டாக ரன் ஆகிட்டு. ஆனால் எத்தனை டைம் ரன்னது என்னை பொறுத்தவரைக்கும் ஓகே, இது முடியுது, அதுக்கப்புறம் இது முடியுது, இது முடிஞ்சப்பறம் இது வருது. இதுதான் என்னோட மைண்ட் செட். பட் இப்போது எனக்கு அவன் எது ரன்னானே தெரிய மாட்டேங்குதுப்பா. அதனால் என்ன பண்ணுறேன், ஐஎம்னு போட்டுட்டு ஸ்வேதாவுக்கு பதிலாக த்ரெட்டோட பேரை நீ பிரிண்ட் பண்ணி கொடுன்னு சொல்ல போகிறேன். ஸோ த்ரெட்டோட பேரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு த்ரெட் டாட்
கரண்ட் த்ரெட் டாட் கெட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன்டா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோட அவுட்புட் பாருங்களேன். முதல் த்ரெட் 1 ரன் ஆயிருக்கு, அப்புறம் த்ரெட் 0 ரன் ஆயிருக்கு, த்ரெட் 3 ரன் ஆயிருக்கு, த்ரெட் 2, அப்புறம் மறுபடியும் 0, அடுத்து 1. அப்போ என்னோட அவுட்புட்டு அஃப்கோர்ஸ் ரன் ஆயிருக்கு. இவன் இங்கே எத்தனை டைம் இருக்கோ அத்தனை கண்டிப்பாக ரன் ஆகுது. ஆனால் எனக்கு த்ரெட் 0 ரன் ஆகுதுக்கு ஒரு டைம் எடுத்த கேப்பில் 1 வந்து என்ன பண்ணிச்சு முன்னாடி கான்செப்ட் புரியுதாரா. அடுத்து 0 வந்துட்டு, அடுத்து 3 வந்து 2 வந்து, அடுத்து மறுபடியும் 0 வந்துருச்சு, அடுத்து 1. இங்கே 2 ஸ்லோவாகிருக்கு. ஸோ என்ன கான்செப்ட்னா, ஒருத்தர் ஸ்லோ ஆகலான்றக்காக இன்னும் ஒருத்தர் வெயிட் பண்ண போகிறதே இல்லைடா. இப்போ ஸ்வேதா முடிக்கிற வரைக்கும் இன்னொரு பர்சன் வெயிட் பண்ண போகிறது இல்லை. அதாண்டதோட கான்செப்ட். இப்போ இது கான்செப்ட் கிளியராடா. ஸோ இது வந்து ஒருவேளை எனக்கு வேணாம் மேம், எனக்கு த்ரெட் நேம் த்ரெட் 1 2 நல்லாவே இல்லை, மேபி நீங்கள் செட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா t1 டாட் செட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு உங்கள் பேரை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பேர் வைக்கிறது, அதுவும் 4 வச்சுக்க, 1 2 இல்லை, ஏபிசின்னு வைப்போம். T2க்கு மட்டும் பேர் வைப்போம், T3 T4 அவன் பாட்டுக்கு இருக்கட்டும். ஸோ இது செட் நேம்டா. நீங்கள் ஒரு நேம் மாற்ற நினச்சா மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பேலன்ஸுக்கு 3 4 ரன் ஆகுது. ஆனால் அந்த 0க்கு பலம் 1க்கு பலம் மட்டும் ஏபின்றது கன்சிடர் பண்ணிக்குது. கான்செப்ட் கிளியராடா. இப்போது நீங்கள் மேபி நினச்சிங்கன்னா ப்ரியாரிட்டி செட் பண்ணிக்கலாம்டா. செட் ப்ரியாரிட்டி. ஸோ இதில் என்னடா இது, ஓகேடா. இதில் பை டிஃபால்ட்டாக வந்து 0 5 10 இதாண்டா இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், 0ன்றது இனிஷியல் ப்ரியாரிட்டி அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கான்செப்ட் புரியுதாரா. இப்போ எனக்கு ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சைமல்டேனியஸாக ரன் ஆக வேணாம். எனக்கு மேபி T1 முடிச்ச பிறகு தான் T2 ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், T1 ஜாயின்றது யூஸ் பண்ண போகிறோம்டா. ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் இவரை முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே வரும். பட் நான் அது ஒர்க் பண்ண போதில்லை. ஏன்னா நம்ம என்ன தான் ஜாயின் கொடுத்தாலும் அவன் வெயிட் பண்ண மாட்டான். ஒருவேளை அவன் இந்த T1 ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ண மாட்டான், அவன் பாட்டுக்கு அடுத்த வேலை செஞ்சுட்டே போயிடுவான். அதனால் நான் ஜாயின் பண்ணலடா. செட் நேம் கெட் நேம் என்ன இருக்குது, ஸ்லீப்பு போட்டேன். இதுதான்டா மெயின். இசலைவதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரன் பண்ணியாச்சு. ஜாயின் மட்டும் பண்ணலை. ஜாயினுமே பண்ணிடலாமா, எதுக்கு அதை வேலை வச்சுக்கிட்டு. இங்கே ஜாயின் கொடுத்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அடுத்தது ஜாயின் பண்ணணும் நீங்கள் கொடுத்துக்கலாம்டா. நான் மேபி 1000 கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இது த்ரெட்டுங்கிறதுனால அவன் கண்டிப்பாக எக்ஸஸும் த்ரோ பண்ணுவான்டா. அதனால் இதை கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் ட்ரை கேட்சில் கன்சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னது எதையும் தப்பாக கீப்பாக பண்ணிட்டுமா, T1 டாட் ஜாயின் போட்டிருக்கோம். செட் ப்ரியாரிட்டி. ஓகே, இப்போ பாருங்க, ஏக்கான முதல் ப்ரியாரிட்டி கொடுக்குது, ஆனாலும் அடுத்த வெயிட் பண்ண மாட்டான். ஸோ அதனால நான் ஜாயின் போடல. ஆனால் இது 1 செகண்டுக்கு அப்புறமா தான் நம்ம மிச்சருக்கெல்லாம் வேலை செய்வான், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ இதுக்கு நம்ம த்ரெட் ஜாயின்னு போட்டுக்கலாம். இப்போ இது கான்செப்ட் புரியுதாடா. இதாண்டா நம்மளோட த்ரெட்ன்ற கான்செப்டே. இதானா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக இவன் தானே வேலை செய்வான்.